விக்ரம் சுகுமாரன் அண்ணன் அண்ணன் தான் பழக்கம் கூப்பிட்டு. எனக்கு அவருக்கும் அந்தளவுக்கு நெருங்கின பழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் அவரை ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்குறேன். இது என்னை சுற்றி இருக்க அந்த சர்க்கிளுக்கு தெரியும். அண்ணனுக்கு எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. அந்த படம் மட்டும்தான் எனக்கும் அவருக்கும் பழக்கம். அந்த படம் எனக்குள்ளே ஏற்படுத்தின தாக்கம் தான் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கான ஒரு தூண்டுகோல். மற்ற திரைக்கதை புத்தகங்கள்லேருந்து இந்த புத்தகம் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 6 மாத உழைப்பு, குறைஞ்சது ஒரு 300-400 தடவை இந்த படத்தை பார்த்துருப்போம். வெறும் இந்த படத்தை பார்த்து மட்டுமே ஸ்க்ரீன் டு ஸ்கிரிப்ட் ரிவர்ஸ் குரோனாலஜியில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறோம். முதல் முயற்சி. திரைக்கதை வசனம் மட்டும் இல்லாமல் நாட் வரையா, பட்ஜெட் வரையா, ஸ்கெடியூலிங் வரையா எல்லாமே உள்ளே இருக்கும் இந்த புத்தகத்துக்குள்ளே. புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்வதற்கு ஒன்றுமில்லை, மதையான கூட்டம் படம் மூலயமாக விக்ரம் சுகுமாரன் என்றைக்குமே நம்ம அந்த படைப்பு மூலயமா அவர் நிற்பார். படைப்பு பேசிக்கொண்டே இருக்கும், தலைமுறை தாண்டியும். படைப்பாளி இல்லாவிட்டாலும் படைப்பு பேசும். அதற்கு ஒரு சின்ன ஒரு என்னோட சிறு பங்களிப்பு அந்த புத்தகம் இருக்கும். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருமே பெரியவங்க இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. புத்தகத்தை பற்றி நீங்கள் வாங்கி படிச்சுட்டு சொல்லுங்கள். 2. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருக்கும், எதிரே இருக்கக்கூடிய எல்லா பார்வையாளர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் ஜனநாதன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அவரும் பூலோகம் கல்யாணம் அவர்களும் உட்காந்துக்கிட்டு இந்த மதியான கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, என்னையா அது நீங்கள் சொல்லவே இல்லை இந்த படத்தை பற்றி, பயங்கர கல்ட்டு படம் இது அப்படின்ட்டு என்கிட்ட ரொம்ப விதமாக சொன்னார். உடனே விக்ரம் சுகுமார் அவர்கள் நம்பர் போட்டு உடனே பேச சொன்னேன். ரொம்ப நேரம் இவர் நம்ம ஜனநாதன் அவர்கள் அவரோட உரையாற்றினார். அதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து இப்போ ஏப்ரல் மாதத்தில் எங்களுடைய நிழல் பதியம் ஃபிலிம் அகாடமியில் விக்ரம் சுகுமார் அவர்களை இந்த படத்தை நீங்கள் பேச வரணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு நான் பேச வரணும், படம் போட்டப்போ யாருமே அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டார். அப்போ சொன்னேன், உங்கள் படம் மிச்சிகன், அமெரிக்காவில் மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் பாடத்திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு. உடனே நிஜமாக சொல்கிறீங்களான்னாரு. உடனே அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொர்ணவேல் அவர்களை அவரோட பேச வச்சோம். அப்போ அவர் சொன்னார், இந்த படம் ஒரு எத்னோகிராஃபி ஃபிலிம், இன வரைவியல் படம். தமிழில் கிட்டத்தட்ட 6000 படம் வந்திருக்கு. ஆனாலும் இந்த ஒரு படம் தான் ஒரு இன வரைவியல் படமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், இன வரைவியல்னால் என்னங்க அப்படின்னு. உங்கள் படத்தில் நீங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, அதுதான் இன வரைவியல். ஒரு கூட்டத்தினுடைய ஞானஸ்தானம், அடுத்தது கல்யாணம், இறப்பு, மற்ற சடங்குகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வச்சு விளக்குவது தான் எத்னோகிராஃபி ஃபிலிம். அது தமிழ்லேயே உங்கள் படத்துக்கு அமைஞ்சது ஒரு பெரிய விஷயம். அதே போல் கடைசியில் கதிர் அவர்களை வேலை ராமூர்த்தி அவர்கள் அந்த வளரியால் அடிப்பார். அந்த வளரியும் ஒரு இனக்குழுவனுடைய ஆயுதம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தியிருக்கிறீங்க, உண்மையாகவே சொல்கிறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் இத்தாலியிலேருந்து அமெரிக்கா போன ஒரு மாஃபியா கும்பல். அந்த கும்பல் அவங்களுடைய கல்ச்சர் எல்லாத்தையும் விவரித்து வந்தது. அதை தான் முதலாக திரைப்பட ஆய்வாளர்கள் ஒரு எத்னோகிராஃபி ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் சிட்டி ஆஃப் காட் அப்படின்ட்டு ஒரு பிரேசில் படம் வந்தது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை ஒயிட்ஸ் இருப்பாங்க, பிளாக்ஸ் ஊரை விட்டு வெளியில் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாம் மறுக்கப்பட்டிருக்கும். அவங்க ட்ரக்ஸ் விற்கிறதையே ஒரு கல்ச்சராக மாற்றி ஒரு பெரிய துப்பாக்கி கலாச்சாரம் அவங்க நடந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் அந்த எத்னோகிராஃபி ஃபிலிமில் நிறைய வந்திருக்குங்க. அதில் தமிழில் ஒரு முழுமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன்னா ரொம்ப மகிழ்ச்சியோடு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மாணவர்களோட உரையாற்றினார். உரையாற்றி
அவருக்கு அப்போது தான் ஒரு நம்ம ஏதோ ஒன்று செய்திருக்கிறோம், நான் ஏதோ ஒரு சினிமா தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய வேல்யூ வரும்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த படத்தை பற்றி நாங்கள் அன்றைக்கி முடிச்சுட்டு கிளம்புறப்ப சொன்னார், இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். உடனே சரி, அப்போ எனக்கு வந்து கால் வெளியே இருந்ததுனால ஜீவா பொன்னுச்சாமி வந்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவரும் வந்து ஒரு சாதாரண ஸ்கிரிப்ட் மாதிரி இந்த புக்கு இருக்காது. இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிமை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, இந்த தயாரிப்புலேருந்து பின்னாடி அது மூலத்துக்கு போகிறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருப்பார். அதே போல் அந்த படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்பக்காரங்க, கேமராமேன், ஸ்டண்ட்டு, ஒருத்தரை கூட விழலை. எல்லோரும் அவங்கவுங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப திறம்பட சொல்லியிருக்கிறதும் பார்க்கலாம். படம் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. கலையரசன், கதிர் அவர்கள், வேலை ராமூர்த்தி அண்ணன், அவங்களுடைய செவனம்மா, எனக்கு அவங்க பேரே தெரியாது, செவனம்மா தான் வரும் எப்போதுமே. அந்த மாதிரி அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க ஒவ்வொருத்தரும். இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு படம் இன்றைக்கி வந்து யூரோப்லேயும் போகுது. யூரோப்லேயும் வந்து இப்போ சொர்ணவேல் அவர்கள் வந்து பிபிசிக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அங்கேயும் இந்த படத்தை கொண்டு போய் ஆங்கில மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பதற்காக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் ஃபிலிம் வந்து அடுத்த கட்டமாக வேறு இடங்களுக்கு போகிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை சொல்லி அமைகிறேன். வணக்கம். விக்ரம் சுகுமாரன் வந்து எங்களுக்கு பொல்லாதவன்லேருந்து பழக்கம். ஏன்னா அதில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. டப்பிங்கில் வந்து டப்பிங்கும் மிக்சிங்க்கு வரும்போது அப்போது வந்து எங்களுக்கு இருக்குது. ஜென்ரலாக வந்து டப்பிங்கில் எப்படின்னா ஒரு க்ரௌட் எடுப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே க்ரௌடு முடிஞ்சோடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு செகண்ட் ஹாஃப் எடிட் ஆனால் திருப்பி அதுக்கு க்ரௌட் எடுப்பாங்க. இவர் எப்படி கேட்டிருக்காருன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் யாரெல்லாம் வந்து க்ரௌட் பேசுனாங்களோ அதே ஆளுங்க செகண்ட் ஹாஃப் வேணும்னு கேட்டோடனே அங்கே இருக்கிற எல்லாருமே தெரிச்சிட்டாங்க. நாங்களாம் கூட தெரிச்சிட்டோம். ஏன்னா அந்த க்ரௌடுன்றாங்க, அப்போ யார் அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ இவர் எந்த அளவுக்கு அந்த தொழில் இதில் கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்லாங்கு டப்பிங் விஷயத்தில் வந்து எங்கேயுமே வந்து இதாகக்கூடாதுன்றதுக்கு வெற்றி கூட வந்து ரொம்ப பயணித்த ஒரு நண்பர் அவர். அதுக்கப்புறம் ஆடுகளத்துக்கு வராரு. ஆடுகளம் அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்னு எல்லாமே டைலாக்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. மிக்சிங் அப்போ நான் கூப்பிட்றேன் வாயா அப்படின்னா, இல்லை நீ பண்ணு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னாரு. நான் இத்தனைக்கும் சொல்கிறேன், ரஜினி சார்லாம் அந்த படம் பார்க்குறாரு, நீ வரலாமே அப்படின்னா, இல்லை நான் உன் ஸ்டுடியோவுக்கு வந்தால் டேரக்டராக தான் வருவேன், மீதில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து தான் எடுத்த முடிவு கரெக்டாக அப்படின்னு நினச்சி, ஈவன் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சாலும் என்னை வந்து மீட் பண்ணும்போது நீ வெளில வா, டீ கடைக்கு வா, டீ கடையில் பேசுவோம் அப்படின்வார். படம் மதியான கூட்டம்னு ஒரு படம் எடுத்துகிட்டு வந்து அந்த மிக்சிங் ரூமில் என் கூட வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து தான் நினச்சது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருந்தாருன்னு தெரியும். மிக்சிங் அப்போ தான் அந்த மதியான கூட்டம் அப்போது மிக்சிங் அப்போ தான் என் கூட வந்து உட்காந்தார். அதாவது தான் நினச்சது நான் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி வரணும் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்து அந்த ப்ராடக்டையும் அந்த படத்தையும் நல்லபடியாக கொண்டு வரணுன்றது அவர் மாதிரி நான் யாரும் பார்த்ததில்லை. அதாவது மற்ற படங்களை விட தான் படத்தில் இன்னும் டப்பிங் எவ்வளோ எப்படி இருக்கணும்னா கலைக்கே அவர் தான் பேசினார் டப்பிங். நான் ஸ்லாங் விஷயத்தில் எனக்கு சில பேர் மெட்ராஸ் ஸ்லாங்க்கும் மதுரை ஸ்லாங்க்கும் வந்து சில பேர் அதில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஆனால் விக்ரம் வந்து 2 ஸ்லாங்லேயும் அவர் அவ்வளோ தெளிவாக இருந்தார். இது மெட்ராஸில் இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. மதியான கூட்டம் மிக்சிங் அப்போ கூடவே இருந்து தனக்கு என்ன வேணுன்றதில் கொஞ்சம் தெளிவாக இருந்தார். என்ன மாதிரி விஷயங்கள் வேணுன்றது ரொம்ப இதுக்குள்ளே வேணும், எனக்கு இங்கே மியூசிக் வேணும், இங்கே வேண்டாம் அப்படின்றதுல சொல்லிகிட்டே இருப்பார். கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அந்த சவுண்டாலாம் அதை கேட்கணும், என்ன விஷயத்தில் அவங்க தெளிவாக அந்த அந்த அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாப் பண்ணிகிட்ருப்பாங்க. கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ஆகும்போது கூட சரி, ஒவ்வொரு சீனும் வந்து வரும்போதும் சரி, ஒவ்வொரு சீனும் அந்த காட்சி எப்படி இருக்கணும், அதுக்கு சவுண்ட் எப்படி இருக்கணுன்றது கூடவே எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பார் அவர். ஸோ அவர் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவர் படைப்பு இன்னும் மேலும் பேசப்படும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். 1978 வருஷம் எங்கள் அப்பா இறந்தார். 2018 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இறந்தாங்க.
2025 விக்ரம் சுகுமார் இறந்திருக்காரு. எப்படி என்னுடைய தாய் தகப்பனை நான் நினைவு கூறுவனோ அதுபோல் தான் எனக்கு விதை போட்ட நீர் ஊற்றிய நான் அவருடைய 2016 வருஷம் நான் கிடாரி ஷூட்டிங்கில் இருக்கேன் கோயில்பட்டியில். ஏப்ரல் 12 அவர் பிறந்த நாள். அன்றைக்கி அங்கேருந்து அவருக்கு ஒரு இது போட்டேன், பதிவு போட்டேன். இன்று நான் உண்ணும் ஒவ்வொரு சினிமா படுக்கையிலும் விக்ரம் சுகுமாரன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எங்கள் அப்பாவை பற்றி நான் என்ன பேசிட முடியும்? எவ்வளோ பேச முடியும்? எங்கள் அம்மாவை பற்றி நான் எவ்வளோ பேச முடியும்? அது மாதிரி தான் விக்ரம் சுகுமாரனை பற்றி அவ்வளோ பேசும், மதையானை கூட்டத்தை பற்றி அவ்வளோ பேசும். என்னுடைய முதல் படமாக February 1 2013 வருஷம் February 1 முதல் நாள் நான் ஜிவி பிரகாஷ் எல்லாம் குத்துவிளக்கு ஏற்றலாம் குன்னூரில் தேனியில். அன்றைக்கி எனக்கு பிறந்த நாள். நான் மறந்துட்டேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு விக்ரம் சுகுமாரன் ஒரு பெரிய ஏற்பாட்டை பண்ணி கேக்கு வெட்ட வச்சு மாலைகளில் போட்டு ஷால் போட்டு அன்னைக்கு தான் நான் முதல்ல ஃபஸ்ட் டே ஷூட்டு 61வது வயசு எனக்கு இருந்தேன்னா எல்லோரும் சொல்லுவாங்க சினிமா அந்த கேமரா ஃபியர் அப்படி இப்படின்னா பொதுவாக எல்லோரும் சொல்கிறது உண்டு. எனக்கு அது இல்லை. காரணம் என்னென்னா விக்ரம் என்னை நடிக்க விடலை. நான் நடக்கிறத ரசித்து எடுத்தார். நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவுமே அப்படி பதிவு பண்ணார். அது அப்படி செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சொன்னதே இல்லை எனக்கு மட்டும். என்னை ரசித்து எடுத்தார். அதனால் எல்லோரும் சொல்லுவாங்க மலையாள கூட்டத்தில் நான் வாழ்ந்தேன். இது முதல் நாள் போகிறோம், தேனி கூப்பிட்டு விட்டா நான் முடியெல்லாம் நிறைய வச்சுருந்தேன். ஒரு ஆஃபீஸு மாடியில் ஆஃபீஸு கதையை சொன்னார். கதையை சொல்லிவிட்டு சார் கொஞ்சம் முடியை வெட்டிக்கலாமா சார்? சரி வெட்டிக்கலாம். அங்கே லோக்கலாக அங்கே ஒரு இதை கூட்டிகிட்டு வந்தார் முடி வெட்டுறவரை. நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து போன அலுப்பில் போய் சேரில் உட்காந்து தூங்கிட்டேன். தூங்குனா போட்டு வெட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன். அவர் என் காதில் விழுந்துரும்னு இன்னும்னு பின்னாடின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். ஒட்டை அடிச்சிட்டாங்க. முடிஞ்சு சார் பாருங்கள் சார். நான் கண்ணாடியை கொடுத்தா சரி, கண்ணாடியை கொடுத்தா மொட்டை அடிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களுக்கு வீட்டில் எவ்வளோ மரியாதை இருக்கணும். இல்லை போய் சோழனா பையா போட்டு சுற்றிக்கிட்டே அலைகிறாரு. எல்லா வீட்லேயும் எழுத்தாளர்களுக்கு அவ்வளோ மரியாதை. ஏன்னா வருமானம் பிள்ளைல. இப்போ என்னையா இப்படி ஒட்டை வெட்டிப்பிட்டியா? நான் வீட்டுக்கு போனால் கஞ்சி கிடைக்காதையா அப்படிங்கிறேன். சார் ஃப்ரேமில் பாருங்கள் சார் அப்படிங்கிறார். முடியை வெட்டிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த குன்னூர். அந்த ஷூட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி. அங்கே போய் கையில் வேல்கம்பை கொடுத்து அந்த வேட்டிகளை கட்ட விட்டு தெருவிலேயே நடந்து வர சொல்கிறார். சொல்ல செய்கிறேன் நான். ஷூட்டை ஆரம்பித்தா 1 நாள் ஆகிருக்கு, 2 நாள் ஆகிருக்கு. அந்த குன்னூரில் ஒரு பெரிய வீட்டில் கீழே ஷூட் போய்கிட்டு இருக்கு. எனக்கு முடிஞ்சு நான் மேலே உட்காந்துருக்கேன். ரூமு தனியாக உட்காந்துருக்கேன். யாருமே இல்லை. ஒரு சேர் கிடஞ்சி உட்காந்துருக்கேன். நான் முடிவு பண்ணிவிட்டு 2-3 நாளே சினிமா நமக்கு ஒத்து வராது. ஏன்னா இது வேறு மாதிரி இருக்குது. 3 வகையான சாப்பாடை போடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு நானாக முடிவு பண்ணிவிட்டு சேரில் போய் உட்காந்துருக்கேன். தனியாக உட்காந்துருக்கேன். சாயங்காலம் சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம். ஜெமினி கணேசன் சுருளிராஜனும் பண்ண டைரக்டர் இளவரசன் என் மகனாக நடிக்கிறார் அந்த படத்தில். அவர் தச்சியில் மேலே ஏறி வந்தால் என்ன சார் தனியாக உட்காந்துருக்கிய? இல்லை இளவரசு எனக்கு ஒத்து வரல சினிமா, நான் கிளம்ப போகிறேன். டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறதா சொல்லாமல் போகிறதா யோசிச்சுக்கிட்டு கேட்டார். அவர் தயங்கி சொன்னார், சார் 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சினிமாவில் இருக்கிறோம். இத்தனை வருஷம் இருக்க இங்கே ஓரஞ்சாரம் தான் நின்றுருக்கோம். உங்களுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கிடச்சிருக்கு சார். மட்டும் படம் முடிஞ்சு வரட்டு சார். நீங்கள் உங்கள் பேர் எங்கே நிற்கும் பாருங்கள் சார். கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படிங்கிறார். நான் அவர் சொல்கிற அரையும் குறையுமா வாங்கிட்டு என்னடா அப்படின்னு உட்காந்துருக்கேன். என்னமோ தெரியல, அவர் சொன்ன விஷயங்கள் ஏதோ மனசுக்குள்ளே இறங்கி அன்றைக்கி கம்மன் உட்காந்துட்டேன். அவர் போகுது போச்சுன்னா நின்றுச்சு. எல்லாமே பார்த்தோமே அப்படி கொண்டு நிறுத்துச்சு.
நேஷனல் அவார்டு ஃபைனல் ரவுண்டு நிறுத்தினேன். மலையாள கூட்டில் அந்த கேரக்டர் கொண்டு போய் நேஷனல் ஃபைனல் ரவுண்டில் இருக்குன்னு டெல்லியிலும் நிருப்பமான ஒரு லேடி ஃபோன் பண்ணுது. 12ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு 16ஆம் தேதி ஃபோன் வருது, வெளியே சொல்லிடாது இன்னும். எனக்கு இல்லை, டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். சொல்கிறாங்க 18ஆம் தேதி வரப்போகுது, முதல் படம் எடுத்த உடனே நேஷனல் அவார்டு அடித்தா எப்படி இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன் டிவியில் ஸ்க்ரோலில் ஒரு மராட்டி நடிகனுக்கு ஓடுது அந்த அவார்டு. ஏதோ பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இப்படி எவ்வளவு. இன்னொன்று படம் முடிஞ்சு உதவி அங்கே எல்லாம் மிக்சிங் எல்லாம் முடிஞ்சு விக்ரம் கூப்பிட்றாரு, சார் எல்லாம் முடிஞ்சு சார் வந்து படம் பார்க்குறீங்களா சார், போகிறேன். அதே மாதிரி நான் தான் எனக்கு தான் முளை போட்டாருன்னு அப்படி தான் சொன்னார் அவர். போய் உட்காந்துருக்கேன், அவர் உதவி இருந்தார். என்னை மட்டும் உட்கார வச்சு ஓட்டுறாரு படத்தை. ஓடிச்சு படம் பாருங்க, எனக்கு தாங்க முடியல. இன்னொன்று அந்த கதை எனக்குள்ள உள்ள கதை, என்னுடைய சொந்த கதை மாதிரியான கதை அது. எனக்கும் விக்ரமுக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள், அந்த சொந்த வாழ்க்கை அனுபவங்கள் வாச்சிருந்துருக்கு. படம் முடியுது, விஜயம்மா அப்படியே அழுததை பார்த்துட்டு எனக்கு தாங்க வந்து, என்ன சார் முடிஞ்சு நான் அழுதுகிட்டே இருக்கேன், விக்ரம் உள்ள வர்றாரு, என்ன சார் கெட்டி பிடிச்சிட்டு ஒரே அழு. அப்படி என்னை வந்து கொண்டு இழுத்து விட்ட. அடுத்தடுத்து அவர் போட்ட விழுவாங்க, அவர் கொடுத்தாரா அப்படி இருந்தோம். அப்படியே வாட்ச் வந்துச்சு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம நின்றுருக்கோம். இந்த விக்ரம் சுகுமாரன், பாலாவும் நானும் பல வருஷம் வேறு ஒரு விஷயமா, தாரப்பட்ட விஷயமா வேறு விஷயமா அடிக்கடி டெய்லி சந்திப்போம். ஒரு 4 வருஷம் டெய்லி சந்திக்கிற பழக்கம் இருந்தது. அந்த சந்திப்பில் ஒரு 15 தடவையாவது பாலா சொல்லியிருப்பார், அண்ணே மலையாள கூட்டம் டைரக்ட் மிரட்டிட்டான்னு ஒரு 15 தடவை சொல்லியிருக்கார். அப்படி ஒரு உண்மையிலேயே திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி இது எங்கெங்கே உலகம் முழுக்க ஒரு பாடமாக வைக்கப்பட வேண்டிய ஒரு படம். அந்த படம் எனக்கு முதல் படமாக, என்னுடைய சினிமா வாழ்க்கையின் அடித்தளமாக, முதல் விதையாக விழுந்த இந்த படம். இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் எவ்வளவோ இருக்குது எங்களுக்குள்ள, எவ்வளவோ அவரை பற்றி பேசலாம், எல்லாரும் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. அவருடைய இன்னும் வாழ்ந்திருக்கணும். இல்லை எங்கள் அம்மாவும் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், எங்கள் ஐயாவும் இத்தனை வருஷம் இருந்தால் இருக்கணும், விக்ரம் சுகுமாரன் இருந்தால் இருக்கணும். போயிட்டாங்க. நம்ம வேதனையோட அந்த நினைவுகளை நான் என்னுடைய மலையாள கூட்டம் அனுபவங்களையும் விக்ரம் சுகுமாரனுடைய என்னுடைய அனுபவங்களையும் அவருக்கு எனக்குமான உறவுகளையும் எழுதுறதா இருந்தால் இந்த புத்தகம் நான் 2-3 புத்தகம் இருந்தான். அப்படி இருக்கு விஷயங்கள். அவருடைய புகழை இந்த தமிழ் சினிமா காலமெல்லாம் கொண்டாடும். காரணம் வழியை கொண்டாடுற விஷயம் இல்லை, ஒரு அழியாத தடத்தை பதிச்சுட்டு போயிருக்காரு. அது என்னுடைய நண்பன் விக்ரம் சுகுமாரனுக்கு இந்த தமிழ் சினிமா செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியமாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மதியான கூட படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்தேன். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து சார் வந்து இயக்குனர், எனக்கு வந்து அவர் வந்து குருநாதர், ஆசான், எனக்கு எல்லாமே அவர் தான். அப்புறம் வந்து இந்த புத்தகத்தை வந்து வெளியிடணும், அதுக்கு முன்னால் வந்து ஒரு சின்ன ஏவி ஒன்று கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து எனக்கு கேட்டிருந்தார். சரி ஓகே, இது எனக்கு செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம், இது நீங்கள் கொடுங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்களை அங்கேருந்து அந்த ஃபோட்டோஸு, வீடியோஸு ஒவ்வொரு நாளும் பார்க்க ரொம்ப உணர்வுபூர்வமாக சாரோடைய உழைப்பு, அதுக்கு பின்னால் நடந்த விஷயங்கள், அது ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அவர் பட்ட கஷ்டங்கள், அதுக்கு பின்னால் நடந்தது அவ்வளோ பிரச்சனைகளும் திரும்ப ஒரு ரீகால் ஆகி பண்ணும்போது அது ரொம்ப எமோஷ்னலாக தான் என்னாலேயே அதை கனெக்ட் பண்ணி எடிட் பண்ண முடிஞ்சுது. ஃபுட்டேஜாகவே எனக்கு அதில் இருந்தது வந்து ரொம்ப மேக்கிங்காக அவருடைய ஷார்ட்ஸ் முக்கியமாக வரணும். அதுக்கு முன்னால் அப்புறம் படம் எங்கே ஆரம்பிக்குது, படம் எங்கே முடியுது, இதுக்குள்ளே அந்த சாங்குக்குள்ளே ஒன்று பண்ணலாம். அப்புறம் அவருடைய மேக்கிங்கில் அவருக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பண்ணோம். பட் பண்ணவே எனக்கே அது எமோஷ்னலாக பண்ண முடியல.
அது லாஸ்ட்டாக முடித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பி. சாருக்கு இது வந்து ஒரு நம்ம சைட்லேருந்து கொடுத்த ஒரு மரியாதையாக இருக்கும்னு தான் நினச்சி பண்ணுறோம். அப்புறம் இந்த மதையானை கூட்டம் இது வந்து எல்லாரும் அந்த விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க. ஒரு அசராத உழைப்பாளி, கடுமையான ஒரு படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி ஒரு படங்கள் எடுக்க போகும்போது அது மேலே இருக்கிற நேசிப்பு, ஒரு படத்தை நேசித்து எடுக்கிறோம். ஸ்கிரிப்ட் எல்லோரும் பண்ணிவிடுவாங்க, அது திரைக்கதையாக பண்ணிவிடுவாங்க. அது எடுக்கும் போது நம்ம நினச்சது சரியாக எடுக்கிறோமா, அது சரியாக வந்துடணுமா அப்படின்றது அந்த நாள் முடிவு பண்ணோம். ஷூட்டிங் டேஸில் அந்த நாள் முடிவு பண்ணோம். தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு விஷயம், அது ஷூட்டிங்கை தாண்டி நிறைய இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி தனக்கு என்ன தேவை, அந்த கட்டத்துக்குள்ளே என்ன வரணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்த ஒரு மனிதர். அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற ஒரு மனிதர். அதுக்குள்ளே எல்லாரையும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே யாருக்குமே மனநிலையாக எந்த விஷயத்துக்குள்ளேயே கொண்டு போகாமல் எல்லாத்தையும் அவருக்குள்ளே வச்சுட்டு ஃப்ரேமுக்கு என்ன தேவைன்றதில் அவ்வளோ போராடாமல் அவ்வளோ ரொம்ப சிறப்பாக பண்ணார். அப்படி அவருடைய உழைப்புக்குள்ளே கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களில் இன்றைக்கும் அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது கூட அவருடைய தாக்கம் இல்லாமல் பண்ண முடியாது. அவர் மிக சிறந்த மனிதராக மட்டும் இல்லை, மிக சிறந்த படைப்பாளியாகவும் அவர் என்றைக்கும் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருப்பார். அப்புறம் இந்த மதையானை கூட்டம், இந்த பேரை சொல்லும் போது எப்போவுமே ஒரு எமோஷனல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது காலத்துக்கு அழியாத ஒரு கல்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த படங்கள் கிட்டத்தட்ட இது ஒர்க் பண்ணும் போது ஒரு ஷெடியூலோடைய பிளானிங் அது தினம் மாறிட்டே இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் அது ஒர்க் பண்ணும்போது அது முன்னால் நம்ம இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்றது நமக்கு வரும்போது தான் அதை அந்த பிளான் பண்ண முடியும். அப்போ முன்னால் ஒர்க் பண்ண நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அது வேலை பார்க்கும்போது நமக்கு என்ன ஷெடியூல் என்ன எடுக்க போகிறோன்னு ஒரு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அது காலையில் மட்டும்தான் தெரியும். காலையில் வரும்போது அது நமக்கு தெரியும், அது என்ன செய்ய போகிறோம், அதை என்ன செய்ய போகிறோம், அதுக்குள்ளே என்ன வேணும், என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். இந்த கன்ஃபியூஸ்களே ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 13-14 உதவி இயக்குனர்கள் வந்து போயிட்டாங்க. அவங்களால அதுக்குள்ளே இருக்கவே முடியல. எனக்கு டே ஒன்லேயே தெரிஞ்சிச்சு இந்த படம் சாதாரண படம் இல்லை, எக்காரணத்தை கொண்டும் இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, இது நம்ம வேலை பார்க்கணும். ஏன்னா இது கல்ட்டு கிளாசிக்காக மாறும். அந்த படங்கள் இதை முடிய போகும்போது இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய விருதுக்கு தகுதியான ஒரு படம்னு டே ஒன்லேயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இது எக்காரணத்தை கொண்டு விடக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் அதுக்குள்ளே இருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ சப்போர்ட்டாக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். வேலை சார் சொன்ன மாதிரி இந்த படங்கள் நேஷனல் அவார்டுக்கு போகும்போது கட்டாயம் இந்த படம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 தேசிய விருதாவது எடுத்துருன்னு நாங்களும் ரொம்ப உறுதியாக நம்பினோம். அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாத இன்னொரு விஷயம், இந்த படத்துக்குள்ளே நேஷனல் அவார்டுக்கு சாரோடைய பேர் வந்தது பெஸ்ட் டெபியூட் டைரக்டராக. அது உறுதியாக வந்துடும். 18ஆம் தேதி வேலை செய்கிற மாதிரி ஆவலாக காத்துட்டு இருந்ததில் ஒருத்தன் நானும் தான். அது கடைசி நேரத்தில் வந்து ஃபண்ட்ரி டைரக்டர் நாகராஜ் மஞ்சுளா சாருக்கு வந்துருச்சு. அப்புறம் சாருக்கு அந்த தேசிய விருது கிட்டத்தில் வந்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் அவருக்கு இன்னொரு ஆசை இருந்தது, இந்த புத்தகம் வந்து அவருடைய மதையான குடும்பம் வந்து படத்தை திரைக்கதையாக புத்தகமாக பண்ணணுன்ட்டு. அதை கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது தான் சாரோடைய இறப்பு செய்தி வந்து அது மிகப்பெரிய ஒரு பெரிய வருத்தத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கோம். பட் அவருடைய ஞாபகமாக இதை வந்து ப்ராசஸ் எடுத்து இதுக்குள்ளே வந்ததற்கு ஜீவா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அண்ணன் கார்த்திக் துரையனுக்கு மிகப்பெரிய நன்றி. அது எவ்வளோ நன்றி சொன்னாலும் இது பத்தாது. ஏன்னா ஒரு இறந்தவருக்கு ஒரு மறைந்தவருக்கு ஒருத்தருக்கு செய்யும் போது அவர் தெரியவும் பொறுத்தல அதை யாரும் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை. பட் ஆனால் இந்த படத்துக்கும் ஒரு படைப்பாளிக்காக அவருக்கு செஞ்ச மிகப்பெரிய மரியாதை, அது காலத்துக்கும் அவருக்கு இது பெரிய பிளஸ்ஸிங்கு. சாருக்கு மிகப்பெரிய அவர் சந்தோஷத்தை ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி வந்தது கிடைத்து. மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏவியை பார்த்தோன்னே எனக்கு மனசு என்னமோ பண்ணிச்சு. என்னால் முடியல, என்ன பேசுறதுன்னு முடியல. நிறைய பேசணும்னு நினைப்போம். ஒரு டைமில் சில வார்த்தைகள் வராது. மதையானை கூட்டம் ஸ்டோரி சொல்கிறதுக்கு அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. அவர் அப்படியே அந்த கோடம்பாக்கமில் காரில் போயிட்டு இருந்தப்போ ஆரோகணம் போஸ்டர், பெரிய பொட்டு மஞ்சள் பூசின முகம், ஆரோகணம்னு கீழே இருக்கும். அந்த போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே போனாராம். யார் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன தெரியாது அவருக்கு. அப்புறம் சொன்னாங்க போல். அப்புறம் நம்பர் வாங்கிட்டு கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். வந்து உட்காரும் போதே கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ உறுதியாக இருந்தார் நான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இந்த வார்த்தை சொன்னீங்க சார், நீங்கள் கதையாக சொல்லாதீங்க, பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னார். கதையாக சொன்னார். அந்த சொல்கிற அந்த விதம், அந்த கதை சொல்லும்போதே எனக்கு வந்து படம் பார்த்துட்டேன் நான். அப்படி ஒரு டெக்னீஷியன் அவர், அப்படி ஒரு இயக்குனர் அவர். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு லொக்கேஷனுக்கு போனேன்.
ஏர்போர்ட்லேருந்து போகும்போது ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு தொப்பி போட்டுட்டு போவோம் இல்லைங்களா, அப்படி போய் இறங்கினேன் தேனியில். ராகுல் தரமான் கேமராமேன், அவரை நான் பார்த்ததில்ல, அவர் என்னை பார்த்ததில்ல. அவர் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல். அவரை பார்த்தோன்னே ஷார்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, டெத் சீன் அது. நான் போன உடனே டைரக்டர் சார் என்னை கூட்டின்னு போயிட்டு இவங்க தான் செவன் அம்மான்னு சொன்னப்போ என்னை பார்த்துட்டு அப்படின்னாராம், இவங்க எப்படி இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் அவர். நான் கேட்டேன், சார் நான் ஒரு 11:30 12க்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. இந்த டெத்து அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சார் நான் எப்படி இருக்கணும், எப்படி வரணும் சார், எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு லுக்கு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட எனக்கு வந்ததில்லை அப்படின்னு. நீங்கள் காஸ்டியூமில் இறங்கிட்டால் நீங்கள் என்னோடய செவனம்மாவை ஆகிடுவீங்க அப்படின்னாரு. அதான் சார் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா. எரிச்சல் வந்துச்சு போல இருக்கு அவருக்கு. அந்த கூட்டத்தில் உட்காந்து ஒப்பாரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு 10-15 பொம்பளைங்க. நீங்கள் அதில் உட்காந்தா நீங்கள் யாருன்னு தெரியக்கூடாது மேடம், அப்படி வாங்க அப்படின்ட்டாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போன உடனே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அயன் எல்லாம் பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் கசக்கி கீழே போட்டு மிதிச்சு எல்லாம் பண்ணி இது போட்டு ப்ரௌன் எல்லாம் பூசிட்டு என்னோடய அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னேன், நான் அங்கே போய் அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிறேன், அவர் கேட்டப்போ சொல்லு அப்படின்னு. அவர் டைம் பார்த்துட்டு இருந்தார், அம்மா இன்னும் வரலையே. நான்லாம் ரெடி ஆனோன்னே மின்னல் மாதிரி ரெடி ஆகிடுவேன், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன். போயிட்டு சார் மேடம் ரெடி ஆகி போய் அங்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு சார், அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படின்னா. கூட்டத்தில் பார்த்துட்டு என்ன அப்படியே கேமராமேன் இறங்கி வந்துட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுனீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதெல்லாம் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது இந்த ஏவியை பார்க்கும்போது. சம்டைம்ஸ் டைரக்டர் வந்து வேலா சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்லா நடிக்க. அதாவது நடிக்கக்கூடாது, வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் மேடம், எனக்கு எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படி. நான் ரொம்ப மெனக்கெடுறது லுக்குக்கு நான் மெனக்கெடுவேன் எப்போவுமே. நான் நடிக்கிறது ஒரு 10% தான், 90% வந்து எனக்கு அவுட்லுக்கு நான் ரெடி பண்ணிப்பேன். அதுதான் ஒரு ஏமாத்தல் நான் பண்ணுறது. ஸோ அப்படி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் ஒரு தேசிய விருது வருவோன்ட்டு எதிர்பார்த்தேன். நல்ல படம், ஏன்னா அது கல்ச்சர் பேஸ்ட் சப்ஜெக்ட். உலகத்துக்கு தெரியணும் இப்படி ஒரு கல்ச்சர், இப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும். நானும் கேள்விப்பட்டேன் நேஷ்னல் அவார்ட்ஸுக்கு இது போயிருந்தது அப்படின்னு. கண்டிப்பாக இது பெஸ்ட்டு ஃபிலிமாவது வரும், பெஸ்ட் இயக்குனர் காம்படிட்டிவ், பெஸ்ட்டு ஃபிலிமாக இது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, இது கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகினேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி எல்லோரும் பேசும்போது சமீப காலத்தில் பாலா சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் என்னை பற்றி நான் உங்களோட ரசிகன் மேடம், மதையான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி, எனக்கு விக்ரம் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஐ வாஸ் ஸோ ஓவர்வெல்ம்ட். அந்த தாய்க்கு அம்மா அன்பு வணக்கம் உங்களுக்கு. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றீங்க, நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லவா, இல்லை இந்த பிள்ளைய தொலைச்சிட்டு பறி கொடுத்து இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு ஆறுதல் சொல்லவான்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு தாயாக நான் இங்கே பேசிகிட்டு இருக்க ஒரு நடிகை விஜய் சந்திரசேகர் கிடையாது. ஒரு தாயாக எனக்கு என்னமோ பண்ணிச்சு அந்த ஏவி பார்க்கும்போது. நான் ஏன்பா வந்தேன், நான் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஐ டென்ட் வாண்ட் டு see that. அப்படி ஒரு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு எனக்கு. காலையில் நேற்றுக்குலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன், ஒரு ஃப்ளூ நேசல் வாய்ஸோடு இருக்கேன். இப்போது வர முடியாதோன்னு நினச்சேன், ஆம்புலன்ஸ்லாவது போயிடணும் இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஐ வாண்டட் டு see all of us. அதில் நடித்த அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்கோம் பாருங்கள். அவர் மேலே எவ்வளோ அன்பு மரியாதை, எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணலையே அவரை அப்படிங்கிறது ஒரு கோபமும் வருது. போனதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து இல்லட்டாலும் எங்களுக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து இஸ் லைக் எல்லாருக்குமே வாழ்க்கை கிடச்சிருக்கு. எனக்கும் மதையான கூட்டம் அப்படின்ட்டு எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி மதுரைக்கெல்லாம் போனால் என்னை வந்து அந்த ஒரு செவனம்மாவே என்னை பார்த்துட்ருக்கேன். என்னை கூப்பிடுறதும் செவனம்மா தான் சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் என்னை வந்து தயார் பண்ணார் அவர். சச் அ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் இருந்திருக்கணும். இன்னமும் நிறைய கனவுகள் இருந்தது. இந்த இது முடித்த உடனே ஒரு 7-8 வருஷம் கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வைரமுத்து சாரோட பாடல்கள் ஒன்று பண்ணணும் மேடம், எனக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, மதுரையில் 2 நாள் தான், ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பேசலை, நான் வந்துடுறேங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்.
அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, அம்மா நான் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் ஒரு சப்ஜெக்டோட வருவேன், உங்களுக்கு நான் தேசிய விருது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன்னார். அப்போ நான் சொன்னேன், எந்த அவார்டுக்காகவும் நான் எப்போவுமே உழைக்க மாட்டேங்க, நான் உழைக்கிறது ஒரு 2 பேருக்காக, பணம் போட்டு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளருக்கும் உசுரை கொடுத்து உருவாக்குன அந்த இயக்குனருக்கும், அவங்க 2 பேருக்காக தான் நான் ஒர்க் பண்ணுவேன், எப்போவுமே ஒர்க் பண்ணுவேன், அது போதுங்க எனக்கு. இப்போ நடுவில் பாலா சார் பேசினது, மிஷ்கின் சார் ஒரு தடவை இதை பற்றி பேசினார், இப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அதுதாங்க அவார்ட்ஸ், அதுதான் என்னோடய அவார்ட்ஸ். எத்தனை பேர் ஒவ்வொரு ரெவ்யூவும் நீங்கள் மதியான கூட்டத்தை பற்றி எழுதினவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் இன்றைக்கி நிறைய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வரியும் அப்படியே முத்து முத்தாக என்னை பற்றி, படத்தை பற்றி, டைரக்டர் பற்றி எழுதுனீங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அதுதான் மதியான கூட்டம் அப்படிங்கிற அது அந்த நிலச்சி நின்னதே உங்களோட எழுத்துக்கு தான். கண்டிப்பாக அது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலங்க. எனக்கு ஐ விஷ் யூ வாஸ் ஹியர். இப்போது இன்றைக்கி தான் அவரோட ஆத்மா திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அம்மா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அம்மா, வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூ. சரிங்களா? பிள்ளைய யாரும் மறக்க மாட்டாங்க. விக்ரம் சுகுமாரன் எப்போ நிலச்சி நிற்பார். மதியான கூட்டம் வந்து ஒரு 1000 படங்களுக்கு எடுத்த சமம் அது கண்டிப்பாக அவரோட லைஃப்லேயே. தேங்க்யூ ஆல் ஸோ மச். அன்புக்கு வணக்கம். எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க, வந்திருக்க பத்திரிகை ஊடகம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. மதியான கூட்டம் வந்து என் லைஃப்பில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். ஃபஸ்ட்டு கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ஒரு மீட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கு. நிறைய விஷயம் இருக்குது மதியான கூட்டமில். வேலராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவருக்கு அது முதல் படம். நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் மதியான கூட்டம் உள்ளே போனதே ஒரு பெரிய கதை. ஏன்னா விக்ரம் சார் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து முகமுடின்ற ஒரு படம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக மதியான கூட்டம் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். அப்போ ஆல்ரெடி அந்த சில நபர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் இங்கே இருந்தாங்க. டைரக்ஷன் டீம்லாம் தேனி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோ வாங்கிட்டு, இப்போ நல்ல கண்டுப்பா, இந்த படத்தில் ஒரு மாதிரி கேரக்டர் இருந்தது பூலோகராசான்னு, பட் ஆனால் அது ஆள் செலக்ட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் ஏதாவது படம் இருந்தால் சொல்கிறோம். சரி ஓகே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த முயற்சி பண்ணுற காலங்களில் வந்து நம்ம தாடி வச்சுட்டு ஒரு ஆடிஷன் போவாங்க. போனால் தாடி இல்லைனா நீ தான் இப்போ இந்த கேரக்டர்னாங்க சார், உடனே போய் ஷேவ் பண்ணிட்டு வருவோம், செட் ஆகாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. திரும்ப போயிட்டு ஒரு கேரக்டர் போனால், தம்பி என்ன இந்த ஃபோட்டோ தாடி இருக்கு, இப்போ நீ தாடி இல்லைனா இல்லை எடுத்துட்டேன் சார், இது தாடி இருந்தால் நீ தான்ப்பா நடிச்சிருப்ப அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கதையில் வந்து நான் திடீர்னு ஷேவ் பண்ணுனாங்க, நிறைய தாடி வச்சுருந்தேன். அப்போ வந்து இந்த மதியான கூட்டம் முடிச்சுட்டு வந்தோடனே, நீ தாடி இருக்கும்போது மட்டும் எங்களை ஒரு வார்த்தை கேளுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. சரின்ட்டு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். ஒரு ஆஃபீஸில் போனால் நீங்கள் ஷேவ் பண்ணணும்பா, உடனே ஒரு லுக் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு படத்துக்கு. அப்போ உடனே நான் ஃபோன் பண்ணி சக்தி அண்ணா அப்புறம் விருமாண்டி அண்ணா 2 பேர்கிட்ட தான் நான் பேசுவேன். தொடர்ந்து டச்சில் இருந்தானே, என்னென்ன ஆச்சு அந்த ரோல் இருக்குமானே அப்படின்னு. அப்போ பேசும்போது சொன்னார், கலை அநேகமாக நீங்கள் தாடி எடுத்துருங்க, தேவைப்படாது, நம்ம அடுத்த படம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சரி நான் ஓகேனான்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன் தாடி எடுக்கிறது. உடனே திரும்ப கால் வந்து, நான் பைக்கில் இறங்கிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா 4-5 மிஸ் கால் வந்து, சொல்லுங்கண்ணா அப்படின்னா, தாடி எடுத்துட்டிங்களாண்ணா? இல்லைண்ணா. எடுத்துடாதீங்க, உடனே கிளம்பி வாங்கண்ணா, தோணை ஒரு 10 நிமிஷம் ஆஃபீஸர். இல்லை தேனி கிளம்பி வாங்க அப்படின்னாங்க. இல்லை எதுக்குண்ணா? இல்லை நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் நைட்டாக நான் தேனிக்கு போனேன். ஸோ தப்பு நான் ஜென்ரலாக நான் போய்ட்டு டீ குடிக்கிற அந்த கடையில் போய்ட்டு அந்த சேட்டா கிட்ட காசை வாங்கிட்டு தான் போனேன் பஸ்ஸுக்கு. போய் அங்கே இறங்கினேன். நான் என் கேரக்டருக்காக ஆல்ரெடி நடிக்க வந்த ஒருத்தர் அன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாரு. ஸோ நான் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு அவ்வளோ வந்து ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஒரு நடிக்க இருந்தவர் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அப்போது இந்த கேரக்டருக்காக யாரெல்லாம் ஆடிஷன் பண்ணோம் அப்படின்ட்டு ஒருத்தராக பார்க்கும்போது, அதில் நான் அன்றைக்கி போய் நான் வந்து 5வது வாரம் 6வது அளவுன்னு நினைக்கிறேன் போனேன், இறங்கினேன். அப்புறம் விக்ரம் சார் வந்தார். விக்ரம் சார் பார்க்குற பார்வையே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மதியான கூட்டம் அதிகமாக திட்டவானது நானாக தான் இருப்பேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக டேக் போகிறத விட அந்த ஸ்லாங்க்காக, எப்பப்பா பூலோகராசா மெட்ராஸுக்கு போனார் அப்படின்வார். அது மாதிரி நிறைய ஸ்லாங்க்காக டேக் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பூலோகராசா தான் நான் சக்தியான கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பூலோகராசான்னு சொன்னாலே நான் பதட்டமாவேன் அந்த படத்தில். பட் ஆனால் எனக்கு ஒரு ஆக்டராக என்னை மோல்ட் பண்ணது எனக்கு மதியான கூட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா வந்து நான் உண்மையாகவே சென்னையை விட்டு வெளில போனதே கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் சென்னையிலே வளர்ந்த பையன், பிறந்து வளர்ந்தது. அப்பா திருவெற்றியூர், அம்மா மீஞ்சூர். ஸோ இங்கே இருந்து
அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஊரை விட்டு வெளில போயிட்டு இந்த மாதிரி அப்போ முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கு அர்ஜுனுக்கு அதுன்னு ஒரு படத்துக்கு மதுரை போயிட்டு ஒரு 10 நாள் அந்த மாதிரி போயிட்டு வந்து ஒரு ரொம்ப நாள் போய் நான் வெளியூரில் தங்கின படமே மதியான கூட்டம் தான். ஒரே வீட்டில் வேறு தங்கியிருந்தப்போ கதிர் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு வீடு எடுத்து தனியாக ஒரு 15-16 பேர் தங்கியிருப்போம். ஸோ எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அந்த கல்ச்சர், அந்த கேரக்டர்ஸ், அந்த லைஃபு. நாங்கள் விஜயகுமார்லாம் ஒருத்தருப்பா அவன் கூட பைக்கில் போயிட்டே இருப்பேன். அவனுக்கே ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 1500-2000 தான் சம்பளம். திடீர்னு ஒரு நாள் வரும் பைக்கில் போயிட்டு விசேஷ வீடு எதுப்பா அப்படின்வான். அந்த 3வது 4வது வீடுன்னா போவான். நோட்டு வாங்கி வாங்கினா ஒரு 10,000 சம்பளத்தையும் எழுதும். யோ என்ன மொத்தமாக எழுத யார் வீடு தெரியாதுப்பா சொந்தக்காரங்க, ஸோ விசேஷம் வச்சுருக்காங்க எழுதணும் அப்படின்வான். அதாவது தான் சம்பாரிச்ச அந்த அவர் சம்பளமே கம்மி தான், தான் சம்பாரிச்ச மொத்தத்தையும் எழுதிட்டு அங்கே போய் அவர் மொய்யா அதை எழுதிட்டு வர்றாரு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த இதை வந்து வேல்யூ பண்ணுற அந்த படத்துலையுமே நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த டெத்து சீன் தான் ஆரம்பித்தோம். அந்த டெத்து வந்து எவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் பயங்கரமான ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஒரு ஆக்டராக என்னை மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு விக்ரம் சாரோட ஒரு விஷயம் ஒரு சீனுக்கும் ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் நடித்து காட்டுவார். டயலாக் ஸ்லாங் எப்படி இருக்கணும், அந்த வாக் எப்படி இருக்கணும், லுக்கு எப்படி இருக்கணும், எல்லாமே அவர் பண்ணி காட்டுவார். நான் வேலராமூர்த்தி சார் எல்லாம் நாங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம். அவரோட அப்போ வேலராமூர்த்தி சாரோட கதைகள் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக வந்தது. தேங்க்யூ சார். அம்மா கதிர், அதுக்கப்புறம் எல்லாருமே தங்கச்சி கேட்டுறாது. அந்த ஊர்லேயே நாங்கள் வந்து மதியான கூட்டம் ஷூட்டே வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஷூட் அந்த மாதிரி இருக்காது. ஒரு இந்த கொரில்லா கேம் கான்செப்ட் மாதிரி ஒரு ஹிடன் கேமரா மாதிரி அப்படி வச்சுட்டு அந்தந்த கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ண விட்டு அது ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேஸ் கொடுத்து, பட் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக அது வந்து எத்தனை டேக் போனாலும் அது வரணுன்றதுக்காக பயங்கரமாக தான் நினச்ச ஒரு விஷயம் அந்த ஃப்ரேமில் வந்துணுன்றதுக்காக 200% வந்து விக்ரம் சார் ஃபைட் பண்ணிட்டே இருப்பார். அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமான விஷயம், நான் மதியான கூட்டம்ல ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தேன்றது. சக்தி அண்ணன், இளவரசன் அண்ணன், விருமாண்டி அண்ணன், இந்த மாதிரி அந்த ஒரு படமே எனக்கு ஒரு பெரிய சினிமாவில், ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்குமா, ஒரு டைலாக் பேசிட முடியுமான்னு சுற்றிட்டு இருந்த காலத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். கட் பண்ணிட்டு உடனே அப்படியே வந்தால் இங்கே வந்து, ஏன்னா நான் மதியான கூட்டம் பண்ணிட்டு இங்கே வரேன். இங்கே வந்தால் மெட்ராஸ்னு ஒரு படம், அப்படியே மெட்ராஸ் ஸ்லாங். நான் மதியான கூட்டம் லுக்கில் தான் மெட்ராஸ் லுக் டெஸ்ட்டே பண்ணேன், மொட்டை அடிச்சுட்டு. ஸோ அப்போ முடிஞ்சோடனே மெட்ராஸ் முடிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு மதுரை, ஒரு தேனி மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வந்த ஒரு படமும் மெட்ராஸ் மாதிரி அந்த படமும் உடனே எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்தது 2 படமும். ஸோ அதனால் லைஃப்பில் நான் விக்ரம் சாருக்கு வந்து நான் இந்த சினிமாவில் இருக்கிற வரையும், உயிரோடு இருக்கிற வரையும் அந்த நன்றி எனக்கு இருக்கும். தேங்க்யூ விக்ரம் சார். கண்டிப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மதியான கூட்டமில், இன்னும் வரவங்க நிறைய சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு சினிமான்றது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அதை கண்டிப்பாக அது இருக்கும், அந்த படைப்பு வந்து என்றைக்குமே அழியாது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ விக்ரம் சார் நம்மளோட இல்லைனாலுமே மதியான கூட்டம்ன்ற படம் இன்னும் ஒரு 100-200 வருஷம் ஆனாலும் இங்கே ஒரு லைப்ரரி மாதிரி அந்த படம் நியூ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு எப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும், ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு டெத்தில் ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பல ஸ்க்ரீன் ப்ளே பல இடங்கள் போய்ட்டு திரும்ப அந்த டெத்லேயே அந்த இன்ட்ரோல் பிளாக் வரும். அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கத்தோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம். மதுரை சைடெல்லாம் போனால் உங்கள் சாங் இல்லாமல் இங்கே கல்யாணம் நடக்கிறதில்ல அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்கும். சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு சோப்பு டப்பா கூட கிடைக்கல அப்படின்னு ரொம்ப ஆதங்கமாக சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி இந்த புத்தகம் மூலியமாக இனிமேல் வரக்கூடிய கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடித்தளம் போட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப 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 பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக சாரோட ஆத்மா வந்து சாந்தி அடையும். எங்கள் படத்தோட பாடலில் ஒரு லைன் வரும், மதியான கூட்டத்துக்கு மரியாதை செலுத்துகிறோம். உண்மையாகவே இந்த மதியான கூட்டத்துக்கு மரியாதை செலுத்துறதுக்காக இவ்வளோ பேர் வந்தது நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா நாங்கள் எல்லாம் இருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.